யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மோசே தன்னுடைய 80வது வயதில் வனாந்திரத்தினுடைய பின்புறத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் முட்செடியில் எழுந்தினவருடைய அந்த ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நல்ல ஒரு அருமையான ஒரு பேசேஜ். அதாவது ஒரு முட்செடியை போய் அற்புத காட்சின்னு யாரும் சொல்ல முடியாது. முட்செடி அப்படின்னாவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அது சபிக்கப்பட்ட ஒன்று. ஆதி தாய் தகப்பன் அவருடைய மீறுதல்களின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அது காஞ்சூரியும் அது முட்செடியும் முளைப்பித்தது என்று நாம் வாசிக்கிறோம். இட்ஸ் எ கர்ஸ். அது ஒரு சாபத்தீடானது. ரெண்டாவது, முட்செடிட்டு யாரும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, கிட்ட யாரும் நெருங்க முடியாது. முட்செடியினுடைய இன்னொரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்னால் வாங்க. என் கேர்ள்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் எப்படி முன்னால் வந்துடலாம். சீக்கிரம் வந்து உட்காந்துருங்க. இன்னும் கூட கொஞ்சம் கேர்ள்ஸ்லாம் கூட ஷெரியெல்லாம் முன்னால வாங்க. ஓகே, அந்த முட்செடியானது அது மேலே ஒரு அக்கினி ஜுவாலை வந்ததுக்கு பிறகு அது என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா அற்புத காட்சி, மார்வலஸ் சைட், பியூட்டிஃபுல் சைட். அருமையானவர்களே, இங்கே உள்ளே இந்த ஹாலில் உட்காந்துருந்த யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு முட்செடி போல இருக்கு, சாபத்தீடானதாக இருக்கு. சில பேருடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய கிரியைகள், ஃபார் எக்ஸாம்பிள் சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கை ஒரு முட்செடி. 5 புருஷனை டைவர்ஸ் பண்ணி 6வது ஒருத்தனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். முட்செடி. சி அப்படின்னு இகழப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை. அல்லது வேதத்தில் நிறைய பாத்திரங்களை பார்க்குறோம். சகேயு இருந்திருந்து இவனுடைய வீட்டுக்கு
ஜீசஸ் போகிறார். முறுமுறுத்தார்கள். பாவியான இவனிடத்தில் தங்க போறாரே, வீட்டுக்கு போறாரேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அவன் ஒரு முச்செடி. அல்லது மகதலினால் மரியாள் 7 பிசாசுகள் ஆட்கொண்டு வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கை, அவள் ஒரு முச்செடி. கைமையுமாய் பிடிபட்ட ஒரு விபச்சார ஸ்திரீ, அவ ஒரு முச்செடி. இப்படி நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை நிறைய நமக்கே தெரியாது, நம்மளுடைய மனைவிக்கு தெரியாது. என்னுடைய 21வது வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 21க்கு முன்னால உள்ள வாழ்க்கை முச்செடியான ஒரு வாழ்க்கை. என் மனைவிக்கு தெரியுமான்னு கேட்டால் என் மனைவிக்கே தெரியாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு கேட்டால் என் பிள்ளைகளுக்கும் தெரியாது. எஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி, ஒரு பேக்கப் இருக்கும். முற்காலம் நாம் தேவனை அறியாமல் அஞ்ஞானிகளாய் பிழைத்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாபத்தீடானதாய், அருவருக்கப்படத்தக்கதாய், மோசமானதாய், வெளியில கூட சொல்லத்தக்கதாய் இல்லாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த முச்செடியில் எதுல கர்த்தர் வரல அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரோஸ் செடியில, ஒரு ரோஜாப்பூ செடியிலையோ அல்லது ஒரு மாமரத்திலேயோ நல்ல கனி தரக்கூடிய, நல்ல வாசனை திரவிய கொடுக்கக்கூடியதான ஒரு இந்த செடி, அந்த செடி, இந்த செடியில வரல. எதுல கர்த்தர் தரிசனமானார், எதுல அக்கினி வந்துச்சு அப்படின்னா முச்செடியில். ஸோ அந்த வேர்டு பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, இயேசுவே என்னுடைய கடந்த கால வாழ்க்கை எந்த அளவுக்கு கேவலமா இருந்தாலும், எந்த படுகொலியில் இருந்தாலும், எந்த பாதாளத்தில் இருந்தாலும் சரி, பிசாசானவன் எவ்வளவுதான் கிரியை நடப்பித்து என் வாழ்க்கை குட்டிச்சவராக்கி இருந்தாலும் சரி, முச்செடியா இருந்தாலும் சரி, சாபத்தீடதா இருந்தாலும், அருமையானவர்களே, நம்பிக்கை என்ன? வாட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றி உள்ளார வருவாரானால், வாசிக்கிறோம் பாருங்க 3ஆம் வசனத்தில், அந்த முச்செடி என்னவாய் மாறுமா? சவுண்டா, அற்புத காட்சியாய் மாறும். நாம் யாவரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? பின்னால பார்க்காதீங்க. டோன்ட் லுக் அட் த பாஸ்ட். என்ன குட்டிச்சவரா இருந்தாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் கேடா இருந்தாலும் சரி, அது மேட்டரே கிடையாது. என் வாழ்க்கை இப்ப இப்படி இருக்கு, என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அல்லது என் புருஷன் துரோகம் பண்ணிட்டார், நான் தனியா இருக்கேன், இத்தனை வருஷமா நான் தனியா இருக்கேன், என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டார், அல்லது மனைவியும் துரோகம் பண்ணிட்டார், என்னை கைவிட்டாங்க, பெத்த தாய் தகப்பன் என்னை கவனிக்கல, நான் இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், என் வாழ்க்கை ஒரு முச்செடியா இருக்கு, அருவருக்கத்தக்கதா இருக்கு. எஸ், இஸ் தேர் எனி ஹோப்? எஸ், தேர் இஸ் ஹோப். நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டு. தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நாம் பெறும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறும்? அப்படி வேதம் சொல்லுதுன்னா, அற்புத காட்சியாய் மாறும். சகரியாவின் புஸ்தகம், இதை சகரியாவின் புஸ்தகத்தில் நாம் 8ஆம் அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. எடுத்தவங்க வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, போத் எல்லாமே யூதா இஸ்ரவேல் வம்சத்தாரே, புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே நீங்கள் உங்களுடைய முற்காலத்தில் உங்களுடைய ஜாதி ஜனத்திற்குள் நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். என்ன வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்ல எல்லாம் வாசிப்போமா? கையில பைபிளை நாம் எடுத்துக்கோம். 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரைங்கிற இடத்துல நீங்க என்ன போட்டுக்கணும்? உங்க பேரை போட்டுக்கணும். ஓகே,
யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரேங்கிறதுக்குள்ள உங்க பேரை போட்டுங்க. சம்பவிப்பது என்னவென்றால் உங்க பேரை போட்டுங்க. விக்டர் அப்படின்னு நான் படிக்கிறேன். இப்ப நீ புறஜாதிகளுக்குள், வாசிப்போமா, நீ சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ரட்சிப்பேன். பயப்படாதே, உன் கைகள் திடப்பட கடவுது. ஆமென் சொல்லுவோமா? தேவன் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். எஸ், இந்த வார்த்தை எனக்கு மாம்சமான வசனம், எனக்கு மாம்சமான வசனம். இது என்னுடைய வசனம். அது முற்காலத்தில் புறஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படாத உன்னுடைய ஜாதி ஜனத்திற்குள்ளே நீ எப்படி இருந்த அப்படின்னா, நீ முள்ளா இருந்திருக்கலாம், சாபமாய் இருந்திருந்திருக்கலாம். இருந்தது போலவே நீ வருகிற நாட்களில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன். தட் இஸ் குட் நியூஸ், காஸ்பல். இது எப்படி இது சாத்தியம்? முற்காலத்தில் நான் இப்படி இருந்தேன், இப்ப திடீர்னு இப்படி மாறுவேன் அப்படின்னா, இந்த சாபத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் புதிய உடன்படிக்கையில் எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். இங்கதான் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நான் படிக்கும் பொழுது எனக்காக படிப்போம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி. நான் வேதம் என்ன சொல்லுச்சு? நான் முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோமா? புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தோம். முற்காலத்திலே நாம் சாபமா இருந்தோம். நியாயப்பிரமாணம் இருந்தது போலவே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். குட் நியூஸ், நற்செய்தி. புண்ணிய நாதர் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த புண்ணியங்கள். புண்ணிய நாதராகிய இயேசு கிறிஸ்து சில பேர் புண்ணியத்தை தேடி, பூனே அப்படிங்கிறாங்கல்ல, பூனா, முற்காலத்தில் பூனாங்கிறது இப்போ பூனே, புண்ணிய பூமி, அல்லது வட இந்தியா, அல்லது இங்கே தென்கோடி, எதை தேடி ஜனங்கள் போகிறார்கள் என்றால் புண்ணியத்தை தேடி. வடக்க போறது என்ன? புண்ணியத்தை தேடி. தெற்க போறது என்ன? உருள்றது என்ன? குத்திக்கிறது என்ன? நடக்கிறது என்ன? முட்டை அடிக்கிறது என்ன? எதை தேடி அப்படின்னா புண்ணியத்தை தேடி. அருமையானவர்களே, புண்ணிய நாதராகிய கிறிஸ்து நமக்கு கல்வாரியில எவ்வளவு புண்ணியங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. இது ஒரு புண்ணியம். என்ன அப்படின்னா, எனக்கு வரவேண்டியதான சாபம், எனக்கு வரவேண்டியதான சாபம். என்னுடைய பாட்டனா இருக்கட்டும், நிறைய பேருக்கு பயம், இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தும், இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்கள் வந்தும், சபையில் இருந்தும் ஜனங்களுக்குள்ள என்ன ஒரு விதமான பயம், ஒரு அலட்டி. அப்படியே இது என்னுடைய தாத்தாவுடைய பிரச்சனையா இருக்குமோ, எங்க அப்பா கை சுத்தம் இல்லை அதனால எனக்கு இருக்குமோ, எங்க அப்பா துரோகம் பண்ணியிருக்கார், சொத்து பத்தில் எங்க அப்பா துரோகம் பண்ணியிருக்கிறார், எங்க அப்பா ஒரு லஞ்ச பேர் வழி, எங்க தாத்தா இப்படிலாம் செஞ்சிட்டாங்க, எங்க மதர் வழி சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, தாத்தா சரியில்லை, அல்லது நான் முற்காலத்தில் இப்படி செஞ்சதோ அதனாலதான் இப்படியோ, அதனாலதான் இப்படி நடக்குதோ, அதனால இப்படி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே ஜனங்கள் நிறைய பேர். எவ்வளவு கிறிஸ்தவர்கள், ஏன் தெரியல, இந்த பொருளாதார பிரச்சனை ஏன்னு எனக்கு தெரியல, ஏன் என் பிள்ளை இப்படி பிறந்துச்சுன்னு தெரியல, இந்த பிள்ளை ஏன் இப்படி பிறந்துச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி அடுத்தடுத்து ஏன் கருவழிஞ்சு போகுதுன்னு தெரியல, ஒண்ணுமே தங்க மாட்டேங்குது, இப்படியே போயிட்டே இருக்கு, ஏன் டிலே ஆகுது, மேரேஜ் தட்டி போகுது,
ஏன் நிக்கல, போகல, வரல? அதுவா அதுவா எங்க அப்பனதோ, என் பூட்டனதோ, என் பாட்டனதோ? குழப்பம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் நற்செய்தி. வாட் இஸ் குட் நியூஸ்? வேதம் சொல்லுது பாருங்க, பாருங்க 13 வசனத்தில், கிறிஸ்து எனக்காய் என்னவானார் சொல்லுங்க? சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். அது என்னங்கிறது உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். என்ன கரெக்டா கொஞ்சம் கவனிங்க, few minutes. இது ஒரு மரம், ஆதாமின் மரம்னு வச்சுங்க. ஆதாமின் மரம். நம்ம எல்லாருக்கும் ஆதி தாய் தகப்பன் யார் அப்படின்னா ஆதாம் ஏவாள். அங்கேருந்து வழி 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 வழியா வந்தவர்கள். ஆதாம் ஏவாள் தோன்றலாக நாம் அப்படியே வந்தோம். அந்த ஆதாம்னுடைய மரத்தில், ஆதாம்னுடைய வம்சாவளி மரத்தில் நானும் நீங்களும் என்னவா இருந்தோம் அப்படின்னா அதனுடைய கிளைகளா இருந்தோம். அந்த மரத்துக்கு, அந்த மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் நாம் பங்காளிகளா இருந்தோம். நம்ம இடத்துல ஒரு நன்மை வாசம் இல்லை, சபிக்கப்பட்டது. ஒரு நன்மை வாசம் இராத மாம்சத்தில் இருக்கிற நாம் அதிலிருந்து அதனுடைய மரத்துக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாக இருந்து நம்மிடத்திலிருந்து கெட்ட கனிகளையே நாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதனுடைய என்னென்னலாம் வருதோ, பிதாக்களுடைய அக்கிரமா இருக்கும். பிதாக்களுடைய அக்கிரமம் 4 தலைமுறை. அப்பனா இருக்கட்டும், நான் செஞ்சதா இருக்கட்டும், அல்லது என்னுடைய ஃபாதரா இருக்கட்டும், என்னுடைய கிராண்ட் ஃபாதரா இருக்கட்டும், இல்லை இருக்கிறதான இந்த சந்ததியினுடைய இந்த அக்கிரமத்தை 3-4 தலைமுறைகளுக்கு கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு வார்த்தை புதிய ஏற்பாட்டுக்கு செல்லுமா அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்குன்னு கொண்டு வர வேண்டாம். பிதாக்களுடைய அக்கிரமம் வருமானு கேட்டா வரும். அந்த அந்த சந்ததியில அந்த மரத்துல அது வரும். அதுல கிளைகளா இருக்கிறப்ப அதை ஒட்டிக்கிட்டு அது அப்படி எப்படி வியாதி அடுத்து வருதோ, ஜெனட்டிக்னு சொல்றது போல எப்படி வியாதி வருதோ அது போல பாவம் சாபம் அடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்ப இந்த மரத்துல நானும் நீங்களும் ஒரு காலத்துல இப்படி இருந்தோம். பரலோக பிதா அவருடைய அனந்த ஞானத்தில், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மிடத்துல ஒரு நற்கிரியும் பார்க்கல. நாம் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாதிருக்கிற காலத்திலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் பிரமாணத்தின்படி தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, கிருபையா இருந்து அந்த காட்டு கர்வாலி மரத்தில் ஒட்டப்பட்டிருந்த அதுல கிளையா இருந்த என்னையும் உங்களையும் என்ன செய்தார்? வெட்டி கிறிஸ்து என்ற நல்ல ஒலிவ மரத்துல நம்மள என்ன செஞ்சிட்டார்? ஒட்ட வச்சிட்டார். ஆமென். இப்ப நான் இதுல இருந்திருந்தேன், இந்த மாம்சத்திலே இதே வம்சாவளியில இருந்தேன் அப்படின்னா அதனுடைய பாவம் சாபம் எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு வரணும். நான் சுதந்திரிக்கணும். தலைமுறை எனக்கு வரணும். அது நீதி. விதைச்சதை அறுக்கணும், நீதி. பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அதுல நீதி. தேவனோ இரக்கமாயிருந்து அந்த கிறிஸ்துங்கிற மரத்துல கர்வாலி இந்த ஆதாமுடைய மரத்திலிருந்து என்னை வெட்டி என்னை கிறிஸ்துங்கிற மரத்துல என்ன செஞ்சிட்டாரு? என்ன ஒட்ட வச்சிட்டாரு. அப்ப இதுல இருந்து வர வேண்டியதான அந்த சாபம் அத்தனையும் யாரு விழுங்கிட்டா சொல்லுங்க? யாரு? இப்ப வேதம் வாசிச்சோம்ல, கலாத்தியர் 3:13. என்ன? கிறிஸ்து எனக்கு வர வேண்டியதான அந்த என்னது சாபத்தை, என்னுடையதோ என்னுடைய முற்காலமோ என்னுடைய பாட்டன் பூட்டனோ அந்த சாபம் எல்லாத்தையும் இயேசு எனக்கா என்னவாகி சாபமாகி இப்ப தன்னுடைய மரத்தில் அவர் என்ன ஒட்ட வைக்கும் பொழுது, இப்ப இது சாபம் அப்படின்னா இந்த மரம் என்ன மரம்? ஆசீர்வாதம். இதனாலதான் நாம் அருமையானவர்களே, உலகத்தில் உள்ளவர்களுக்கு என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, நற்செய்தி, விசேஷித்த செய்தி, குட் நியூஸ், காஸ்பல். விசேஷித்தமான குட் நியூஸ் என்னன்னா, ஹே, கர்த்தர் உனக்காய் சாபமாய் இருக்கிறார்.
உன்னுடைய சாபம், உன்னுடைய பாட்டன் பூட்டன் பெற்றோருடைய சாபத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார்? தான் மேல வாங்கிட்டார். நீ சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு விசுவாசி, இயேசுவினிடத்தில் பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவின் ரத்தத்தால் சிந்தப்படு, இந்த மரத்திலிருந்து நீ மனம் திரும்பி இந்த மரத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு நம்ம எதுக்கு நம்ம நற்செய்தி சொல்றோம்? நீங்க ஜனங்கள் அதை விசுவாசிக்கல, விட்டுருங்க. நாம் அறிந்திருக்கணும் இயேசுவே காலத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். என்னை நீங்க தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள், ஆனால் காலத்துக்கும் இந்த சாபத்தீடானவே நான் இருந்திருப்பேன். இப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரா? அதாவது அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 13ஆம் வசனத்துக்கு அடுத்த பிறகு ஒரு வாசிப்போம். 14ஆம் வசனம். இந்த வார்த்தை கொஞ்சம் சற்று மாற்றி புரியுற மாதிரி வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அது என்னங்கிறது சொல்றேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியராகிய எனக்கு, கரெக்டா, புறஜாதி மனுஷனாகிய எனக்கு வரும்படிக்கு எதை குறித்து சொல்லப்பட்டது? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அபிரகாமுடைய ஆசீர்வாதம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்காதீங்க. எதை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. அப்ப நாம் ஒரே காரியத்தை தான் தியானிச்சுட்டு வரோம். முற்காலத்தில் நாம் என்ன இருந்தோம்? சாபம். இப்ப தேவன் நம்மளை என்ன வாக்குறார்? இப்ப நம்மளை ஆசீர்வாதமாக்குறார். அப்ப நம்மளுடைய சாபம் என்னாச்சு? கிறிஸ்து நமக்கா என்ன ஆயிட்டார்? சாபம் ஆயிட்டார். இப்ப நமக்கு எதை கொடுத்து தேவன் என்ன வாக்குறார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவன் நம்மளை என்ன வாக்குகிறார்? நம்மை ஆசீர்வாதமாக்குகிறார். அப்படிதான் போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவினால் எப்படி வாசிக்கிறோம்? அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது எப்படி? நான் இப்ப இருக்கிற நாட்கள் எல்லாம், நான் இருக்கிற இடங்கள் எல்லாம், நான் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமா. கர்த்தர் எப்படி சொல்றார்? இந்த வசனத்தை இப்படி இனிமே வாசிப்போம். நான் உன்னை பரிசுத்த ஆவியை கொடுத்து ஆசீர்வதிப்பேன், நீ என்னவாயிருப்பாய். இன்னைக்கு இந்த வசனமும் இன்னைக்கு புரட்டப்படுது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த வசனமும் புரட்டப்படுகிற ஒரு வசனத்தில் இது ஒரு வசனம். நான் உன்னை அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னா, நல்ல செல்வ செழிப்பா உன்னை வச்சு நான் உன்னை ஆளாக்கி இப்படி வசனத்தை கரெக்டா கான்டெக்ஸ்டோட எடுத்து படிச்சு பார்த்தா எதை பெற்றுக்கொள்ளும்படி ஆகும்னு சொல்லுது பாருங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு அவர் இப்படி என்னவானார்? சாபமானார். அப்ப விக்டர், உன் மேல இருந்த சாபத்தை நான் எடுத்துட்டேன், இனிமே நீ ஆசீர்வாதமா இருப்ப. சகரியா 8:13 அவ்வளவுதான். You will be a blessing. நீ எப்படி நீ blessing-ஆ இருப்ப அப்படின்னா, நான் உனக்கு என்னத்தை கொடுக்கறதுனால ஒண்ணு, நான் உனக்கு பரிசுத்த ஆவியை நான் கொடுப்பதினால் நீ என்னவா இருக்க போற? நீ ஆசீர்வாதமா இருக்க போற. உன்னுடைய மனைவி, உன்னுடைய குடும்பத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன்னுடைய உறவினர்கள் மத்தியில, உன்னுடைய இருக்கிற இடங்களில் அது என்ன ஆசீர்வாதமா இருக்கிறது. இதை வந்து முடிச்சிடறேன். எல்லாரும் பாருங்க, இது என்ன பிளஸ்ஸிங்கிறத உங்களை பார்க்குறேன். பாருங்க, சங்கீதம் 23வது சங்கீதம், சங்கீதம் 23வது சங்கீதம். நம் ஆசீர்வாதமா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 23:5 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் என்ன செய்வீர்? அபிஷேகம் பண்ணுகி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 5வது வசனத்துல நான் உன்னை அபிஷேகிப்பேன்னு சொல்றாரு. 6வது வசனத்துல பாருங்களேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னவும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யும்? தொடரும். Wherever we go,
வெக்கப்படாமல் இருக்கிறது 2 பிள்ளைங்க யாராவது வருவாங்களா? வெக்கப்படாமல் இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் வரணும். வெக்கப்படக்கூடாது. பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாருனாச்சும் ஒரு 3 பிள்ளைங்க. நம்பாளுங்களே இருக்கானே. வாங்க வாங்க வாங்க. அந்திப்பா தம்பி வா. ஓகே ஓகே. இன்னொரு ஆள் அப்படியா? 3 பேர். ஓகே, பாருங்களேன். நீங்கள் இப்படி முன்னால் என்னங்க அப்படி அவர் வந்துட்டாரு. 3 பேர் இருக்காங்களே. ஓகே, நீ ஓகே, தேங்க்யூ. நீ இப்படி முன்னால் என்னங்க அப்படி இப்படி நீ முன்னால் போய் நெல். ஓகே, நீ போ. நீ 2வது ஆளை போ. நீ பின்னால் போ. ஓகே, அப்படி பின்னால் அப்படியே பிடிச்சிக்க. அவனுடைய பின்னால் உள்ள ஷர்ட்டை அப்படியே பிடிச்சிக்க பார்ப்போம். ஓகே, நீ அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிக்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டியா? நல்ல கவனிங்க. உன் பேர் எனக்கு மறந்துட்டேன். இம்மானுவேல். இம்மானுவேல். அந்திப்பா. ஜெய்சன். ஜெய்சன். ஓகே, இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு நான் பேர் கொடுக்குறேன். இவருக்கு பேர் நன்மை, இவருக்கு பேர் கிருபை. யாருக்கு பேர்? இவருக்கு பேர் என்ன? நன்மை. இவருக்கு பேர் என்ன? கிருபை. அந்த பாதி ஹால் வரைக்கும் போயிட்டு வரியா? அப்படி நடந்து இப்படி போயிட்டு வரியா? அப்படி மெதுவாக ஸ்லோவாக போங்க. யார் முன்னால்? இம்மேன் போறாரு. இம்மேன் போற இடத்துல எல்லாம் எதுவும் பின்தொடர்ந்து போது பாருங்க. மறக்கவே மறக்க மாட்டீங்க. அப்படியே திரும்பி வாங்க. யார் ஃபாலோ பண்ணி வர்றாங்க? யார் போறப்பெல்லாம் இம்மானுவேலை பின்பற்றி யாரும் பின்பற்றி வருகிறார்கள்? நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஜோர கை கொடுத்துரும். இன்னும் முடியல. இப்ப அப்படி இப்படி மாத்தி சொல்லுவோம். அப்ப இப்படி சொன்னோம்ல, இப்ப எப்படி வாது? இப்ப இவருக்கு பேர் வந்து சண்டை. என்னங்க இவருக்கு பேர்? என்ன சண்டை? இவருக்கு பேர் கலகம். என்னது சொல்லுங்க? சண்டை, கலகம். சிலர்லாம் இருக்காங்க, சிலர் இருக்கிறார்கள், எங்க போனாலும் என்ன வந்துட்டு சொல்லுங்க பாப்போம். அவங்க போனாங்கன்னு வச்சுங்களேன், எதுவும் பின்னால போயிட்டே இருக்கும். சண்டையும் கலகமும் போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு வாங்க பார்ப்போம். போயிட்டு வந்துருது. அதையும் போயிட்டு வந்துருங்க பார்ப்போம். இப்ப யாருக்கு முதல்ல யார் போனாங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் யாரு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் எங்க போனாலும் எதுவும் தொடர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன போட்டிருக்கு? என் தலையை. ஓகே குட், தேங்க்யூ. உங்களை நான் வந்து சண்டையும் கலகம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். நாங்கள் எப்படி தான் எடுத்துக்கோம்? நன்மையும் கிருபையும். சிலர்லாம் இருக்காங்க, ஒரு 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 பிரதர் இல்லை, ஒரு சில சகோதரர்கள் என்கிட்ட சொன்னது, பிரதர் எப்பெல்லாம் என் மாமியார் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் என் வீடு என்னது சொல்லுங்க, எங்களுக்குள்ள சமாதானம் போயிடுச்சு. நான் ஒரு கட்டம் பார்த்தேன், 2 கட்டம் பார்த்தேன், இது 3வது கட்டம் ஆயிடுச்சு. என்னதான் வரும், என்ன சொல்லி கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க ஏதுன்னு தெரியாது. நான் எல்லா அம்மாமார்களையும் நான் சொல்றதில்ல, ஒரு சில மதர்ஸ், என்னுடைய மாமியார் இனி எங்க வீட்டுக்கு வராதபடிக்கு இருந்தால் நல்லது சொல்லிடுங்க. அவங்க சபையில் இருக்காங்க பிரதர், அவங்கள்ட்ட நீங்க சொல்லிடுங்க. எனக்கு கலகம் அவங்க வந்தாங்கன்னே கலகம்தான். கலகம், பிரச்சனை, சண்டை, எங்களுக்குள்ள சண்டை வர வேண்டாம் அப்படின்னா, அந்த முதல்ல ஒரு ட்ரெயின் போனுச்சு, முதல் ட்ரெயினா அது 2வது ட்ரெயினா சொல்லுங்க. நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனாவது ட்ரெயின்? 2வது. அப்ப இவங்க வந்து ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா அல்லது சாபமா இருக்கிறாங்களா? இவங்க அற்புத காட்சியா இருக்கிறார்களா அல்லது முச்செடியா இருக்கிறார்களா?
நடைமுறை ப்ராக்டிக்கலாக டச் பண்ணுவோம். அருமையானவர்களை, இப்படி தான் முற்காலத்தில், நான் ஒரு ஏரியா தான் சொல்கிறேன், சிலர்லாம் வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க. அப்பா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். யார்? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், வேறு ஆஃபீஸ் போயிட்டார். அப்பாடா அப்படி பெருமூச்சு விடுவாங்க. அப்போ அவர் முச்செடியா இல்லை அற்புத காட்சியா? முச்செடி. சிலர் வேலை ஸ்தலத்தில், சிலர் உறவினர்கள் மத்தியில், சிலர் சபையில், சிலர் குடும்பத்தில். அப்படி அல்ல. நம்ம வாழ்க்கை தேவன் நமக்கு வைக்கல. தேவன் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்ம வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எதனால மாத்திரமே உண்டாகும்? எதனால மாத்திரம்தான்? பரிசுத்த ஆவியினால். நீ முற்காலத்தில் நீ சாபமாய் இருந்தது போலவே, எந்த முற்காலத்தினுடைய சாபம் எதுவும் நமக்கு கிடையாது. பயப்படக்கூடாது. அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக என்னவாயிட்டார்? சாபம் ஆயிட்டார். கொஞ்சம் கூட பயம் இருக்கக்கூடாது. சிலர்லாம் யோசிப்பாங்க, நான் இது மாதிரி செஞ்சேனே, எனக்கு இப்படி ஃபியூச்சர்ல நடக்குமா? நோ, சாபத்தீடு கிடையாது பிரியமானவர்களே. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு இடத்துல பார்த்து சொல்லுங்க, சாப பிசாசை, இந்த பயத்தை கொண்டு வர்ற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன். கிறிஸ்து எனக்காய் சாபமானார், எனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் வருகிற நாட்களில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். தேவன் எனக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் இருக்கிற இடங்களில், வீட்டில் இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முச்சடியாக இருக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்க முடியும். நீங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நன்மையாக இருக்க முடியும். நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய முடியும்? தொடர முடியும். ஒரு அற்புதமான ஒரு காட்சியாய் நீங்கள் வாழ முடியும். ஒரு பியூட்டிஃபுல் சைட், மார்வலஸ் சைட். உள்ளே வருகிறவர்கள் ஒரு அற்புதமான ஒரு காட்சி, நம்மளுடைய குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய சபையாக இருக்கட்டும், அற்புத காட்சி. கணவன் மனைவியினுடைய ஐக்கியம், அற்புத காட்சி. பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா. இல்லை அப்படின்னா வாக்குவாதம் தான். வாக்குவாதமும், எந்தெந்த குடும்பங்களிலும் வாக்குவாதமும் சண்டையும் நித்தமும் இருக்கிறதோ அந்த வீடெல்லாம் முச்செடி. அதெல்லாம் முச்செடி, அதெல்லாம் சாபத்தீடானது, பிள்ளைகளுக்கு இடரல்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருப்பாரானால் என்ன செஞ்சிருவார்னா, சுட்டரிச்சிருவார். அந்த துர்க்குணத்தை, சண்டை செய்யணும், வழக்காடணும், சரிக்கு சரி பேசணும், சரிக்கு சரி பேசணும், வாய்க்கு வாய், வார்த்தைக்கு வார்த்தை, சரிக்கு சரி பேசணுங்கிறதான இந்த துர்க்குணத்தை அதை என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அழிச்சிருவார். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, சமாதானம், நன்மை, கிருபை, ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு தான் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. நான் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம்.